சாயங்காலம் ஆச்சுனாலே வாய் நவனவாங்குதுங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் குடுன்னு சொல்லி சமையல் கட்டுக்கே தேடி வந்துடுறாங்க. இதுக்கு போய் யார் மேலேருந்து கீழே இறங்கி கடைக்கெல்லாம் போய் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு கடலை மாவு மைதா மாவுன்னு ஏதாவது கண்ணில் படுமான்னு தேடினனுங்க. பார்த்தா மைதா மாவு இருந்துச்சுங்க. சரி வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவில் போண்டா தாங்க செஞ்சுருந்தேன். இனிப்பு காரம் ரெண்டுமே செஞ்சுருந்தேனுங்க. இது வந்து 2 in 1 ரெசிபிங்க. இனிப்பாக வேணுங்கிறவங்களுக்கு இனிப்பாக கொடுத்துர்லாங்க. காரமாக சாப்பிடணும்னு நினச்சா காரம் எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. மைதா மாவு ஒரு குண்டாவில் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோணுங்க. அப்புறம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சுக்கோணுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தூளையும் கட் பண்ணி போட்டான்னு வைங்களேன், காரத்துக்கான பேஸ் ரெடிங்க. இனிப்பு போண்டா அதை விட ஈஸிங்க. ஒரு குண்டால மைதா மாவு எடுத்துட்டுங்க, இதுக்கு வந்து லைட்டாக உப்பு போட்டால் போதுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாங்க, சர்க்கரை மட்டும் இதில் அரைச்சி சேர்த்துனா போதுங்க. ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் தட்டி போட்டனுங்க. அவ்வளோதாங்க. அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதுமே 2ஐயும் போட்டு எடுத்தா போதுங்க. இனிப்பு போண்டா, கார போண்டா ரெண்டுமே ரெடி ஆயிருங்க. காப்பிக்கு இந்த கார போண்டா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.